ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ப்ரீவியஸ் வீடியோவில் சி ப்ரோக்ராமிங் பார்த்தோம். இப்போ யூனிட் 1 பார்ட் 2 சி ப்ளஸ் ப்ளஸ் பற்றி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், சி ப்ளஸ் ப்ளஸ்னால் என்ன? சி ப்ளஸ் ப்ளஸ் இஸ் அ ஜென்ரல் பர்பஸ் ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். இதை பியார்னார் ஸ்டார்ஸ்ட்ராப் 1985 டெவலப் பண்ணார். பியார்னார் ஸ்டார்ஸ்ட்ராப் சிம்பிளாக சொல்லணுன்னா சி லாங்குவேஜோட எக்ஸ்டென்ஷன் தான் சி ப்ளஸ் ப்ளஸ். சியில் இருக்கிற ஃபீச்சர்ஸோட சேர்ந்து ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங்ஸ், அதாவது ஊப்ஸ் கான்செப்ட் சப்போர்ட் பண்ணுது. ஊப்ஸ்னால் என்ன? ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங். இதில் ப்ரோக்ராமை ஆப்ஜெக்ட்ஸ் அண்ட் கிளாஸ் யூஸ் பண்ணி டிசைன் பண்ணுவோம். இதனால் கோட் ரீயூசபிள், செக்யூர், ஈஸி டு மெயின்டைன் அண்ட் லார்ஜ் அப்ளிகேஷன்ஸ் டெவலப் பண்ண ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இப்போது கீ பாயிண்ட்ஸ் பார்க்கலாம். First point, C++ was developed by Bjarne Stroustrup in 1985. Second, C++ is an extension of C language. அதனால் Cல இருக்கிற syntax and conceptsum C++ல யூஸ் பண்ண முடியும். Third, C++ supports object-oriented programming, which makes programs more organized and reusable. Fourth, C++ provides important OOP features like encapsulation, inheritance, polymorphism, and data hiding. Encapsulation na data and functions ஒரே கிளாஸ்க்குள்ள சேஃபாக வச்சிருப்போம். இன்ஹெரிட்டன்ஸ் ஒரு கிளாஸோட ப்ராப்பர்ட்டிஸை இன்னொரு கிளாஸ் யூஸ் பண்ணுவோம். பாலிமார்ஃபிசம்னா ஒரே ஃபங்க்ஷன் டிஃப்ரெண்ட் சிச்சுவேஷன்ஸில் டிஃப்ரெண்ட்ஸ் பிஹேவியர் ஷோ பண்ணும். டேட்டா ஹைடிங்னா இம்பார்ட்டண்ட் டேட்டா அன்ஆத்தரைஸ்டு ஆக்சஸ்லேருந்து ப்ரொடெக்ட் பண்ணுறது. ஃபைனலி, சி ப்ளஸ் ப்ளஸ் இஸ் போர்ட்டபிள், மெஷின் இண்டிபெண்ட், ஃபாஸ்ட், எஃபிஷியன்ட் அண்ட் செக்யூர். இதனால் சிஸ்டம், சாஃப்ட்வேர், கேம்ஸ், பேங்கிங் அப்ளிகேஷன்ஸ் அண்ட் எம்பெடட் சிஸ்டம் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. இப்போது டயக்ராமை பார்க்கலாம். சென்டரில் சி ப்ளஸ் ப்ளஸ் லாங்குவேஜ் இருக்குது. அதோட மெயின் ஃபீச்சர்ஸ்: C++ is an extension of C language, supports object-oriented programming. It is both a high-level and middle-level language. It is a portable and machine independence. It is fast, efficient and secure. இந்த 5 points எக்ஸாமுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஒரு இம்பார்ட்டண்ட் பாயிண்ட், C++ supports both procedural programming and object-oriented programming. இது டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் டைரெக்டாக கேட்க சான்ஸ் இருக்குது. டிஎன்பிஎஸ்சி சிடிஎஸ்சி எக்ஸாமில் ஃபீச்சர்ஸ் ஆஃப் சி ப்ளஸ் ப்ளஸ், டிஃப்ரென்ஷியேஷன் பிட்வீன் சி அண்ட் சி ப்ளஸ் ப்ளஸ், ஊப்ஸ் கான்செப்ட், கிளாஸஸ் அண்ட் ஆப்ஜெக்ட், இன்ஹெரிட்டன்ஸ், பாலிமார்ஃபிசம் மாதிரி டாபிக்ஸ் கொஷின்ஸ் ஃப்ரீக்வெண்ட்டாக வரும். ப்ரீவியஸ் இயர் கொஷின் சி ப்ளஸ் ப்ளஸ் ப்ரோக்ராமை கண்டுபிடிச்சவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. அதே எக்ஸ்பெக்டட் மெயின் ஃபீச்சர்ஸ் ஆஃப் எக்ஸ்பெக்டட் கொஷின்ஸில் மெயின் ஃபீச்சர்ஸ் ஆஃப் சி ப்ளஸ் ப்ளஸ். The answer, C language or extension supports object-oriented programming, provides encapsulation, inheritance, polymorphism and data hiding, portable and machine independence, fast, efficient and secure. இந்த பாயிண்ட்ஸ் நல்லா ரிவைஸ் பண்ணுங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் இது. ஸோ நெக்ஸ்ட் டாபிக் நாம் பார்க்கலாம். இப்போது ஊப்ஸில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாப்பிக்கான கிளாஸஸ் அண்ட் ஆப்ஜெக்ட் பற்றி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், கிளாஸ்னா என்ன? கிளாஸ் இஸ் அ யூசர் டிஃபைன்ட் டேட்டா டைப். சிம்பிளாக சொல்லணும்னா கிளாஸ்னால் ஒரு ப்ளூ பிரிண்ட் இல்லை டெம்ப்ளேட் மாதிரி. ஒரு வீடு கட்டுறதுக்கு ஃபர்ஸ்ட் ப்ளூ பிரிண்ட் ப்ரிப்பேர் பண்ணுவோம். அதே மாதிரி ப்ரோக்ராமிங்கில் ஆப்ஜெக்ட்ஸ் க்ரியேட் பண்ணால் ஃபர்ஸ்ட் கிளாஸ் க்ரியேட் பண்ணுவோம். கிளாஸ்க்குள்ளே டேட்டா மெம்பர்ஸ் அண்ட் மெம்பர் ஃபங்க்ஷன் இருக்கும். டேட்டா மெம்பர்ஸ்னால் வேரியபிள்ஸ், மெம்பர் ஃபங்க்ஷன்னா ஃபங்க்ஷன் ஆர் மெத்தட். இப்போது ஆப்ஜெக்ட் என்ன பார்க்கலாம். ஆப்ஜெக்ட் இஸ் அ இன்ஸ்டன்ஸ் ஆஃப் கிளாஸ். சிம்பிளாக சொல்லணுன்னா கிளாஸ்னால் ப்ளூ பிரிண்ட், ஆப்ஜெக்ட்னா அந்த ப்ளூ பிரிண்ட் யூஸ் பண்ணி க்ரியேட் பண்ணுற ரியல் என்டிட்டி. ரியல் வேர்ல்ட் எக்ஸாம்பிள் பார்த்தா கார்னா ஒரு கிளாஸ்னா BMW, ஆடி, பென்ஸ் எல்லாம் ஆப்ஜெக்ட்ஸ். இப்போது கீ ஃபீச்சர்ஸ் பார்க்கலாம். First, class is blueprint or template. Second, object is a real world entity created from the class.
தேர்ட், ஒரு கிளாஸ்க்குள்ள டேட்டா மெம்பர்ஸ் அண்ட் மெம்பர் ஃபங்க்ஷன் இருக்கும். ஃபோர்த், ஆப்ஜெக்ட் எல்லாம் கிளாஸ் நேம் யூஸ் பண்ணி க்ரியேட் பண்ணுவோம். ஃபிஃப்த், எவ்ரி ஆப்ஜெக்ட் ஓன் டேட்டா மெம்பர்ஸ் இருக்கும், ஆனால் மெம்பர் ஃபங்க்ஷன் எல்லாரும் ஷேர் பண்ணுவாங்க. இது எக்ஸாமுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். ஃபைனல் பாயிண்ட். இப்போ டயக்ராமை பார்க்கலாம். லெஃப்ட் சைடில் ஸ்டூடெண்ட்னு ஒரு கிளாஸ் இருக்குது. அதில் டேட்டா மெம்பர்ஸாக ரோல் நம்பர் அண்ட் நேம் இருக்குது. மெம்பர் ஃபங்க்ஷனை செட் டேட்டா அண்ட் டிஸ்பிளே இருக்குது. இந்த கிளாஸ் யூஸ் பண்ணி ரைட் சைடில் ஆப்ஜெக்ட் 1, ஆப்ஜெக்ட் 2, ஆப்ஜெக்ட் 3ன்னு 3 ஆப்ஜெக்ட்ஸ் க்ரியேட் பண்ணியிருக்கலாங்க. ஒவ்வொரு ஆப்ஜெக்ட்ஸ்க்கும் டிஃப்ரெண்ட் ரோல் நம்பர் அண்ட் நேம் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், ஆப்ஜெக்ட் 1 ரோல் நம்பர் 101, நேம் ராம். ஆப்ஜெக்ட் 2 ரோல் நம்பர் 102, நேம் அனு. ஆப்ஜெக்ட் 3 ரோல் நம்பர் 103, நேம் கவி. பார்த்தீங்கன்னா டேட்டா மட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, ஆனால் செட் டேட்டா அண்ட் டிஸ்பிளே ஃபங்க்ஷன் 3 ஆப்ஜெக்ட்டும் காமனாக யூஸ் பண்ணுது. இதுதான் கிளாஸ் அண்ட் ஆப்ஜெக்ட் கான்செப்ட். ரிமெம்பர் பண்ணுங்க, கிளாஸ் இஸ் ப்ளூ பிரிண்ட், ஆப்ஜெக்ட் இஸ் ரியல் என்டிட்டி கிரியேட்டட் ஃப்ரம் த ப்ளூ பிரிண்ட். இந்த ஒன் லைன் டிஎன்பிசி எக்ஸாமுக்கு ரொம்ப முக்கியம். டிஎன்பிசி சிடிஎஸ் எக்ஸாமில் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் கிளாஸ் அண்ட் ஆப்ஜெக்ட், கிளாஸ் டிக்ளரேஷன், ஆப்ஜெக்ட் கிரியேஷன், டேட்டா மெம்பர், மெம்பர் ஃபங்க்ஷன் மாதிரி கொஷின்ஸ் ஃப்ரீக்வெண்ட்டாக கேட்குறாங்க. ப்ரீவியஸ் இயர் கொஷினில் வாட் இஸ் அன் ஆப்ஜெக்ட் இஸ் C++ல ஆப்ஜெக்ட்னா என்ன? இன்ஸ்டன்ட் ஆஃப் கிளாஸ். டக்குன்னு ஞாபகம் வந்துடணும், ஏன்னா அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட். Expected question 2026 define class and object in C++. Answer: C is a user defined data type that contains data members and member function. Object is an instance of class. எக்ஸாமுக்கு முன்னாடி லாஸ்ட் மினிட் ரிவிஷனில் கண்டிப்பாக இந்த டாப்பிக்கை படிச்சுட்டு போங்க. இப்போது கிளாஸில் இருக்கிற ரொம்ப முக்கியமான டாபிக் கன்ஸ்ட்ரக்டர் பற்றி ஈஸியாக பார்க்கலாம். கன்ஸ்ட்ரக்டர்னா என்ன? கன்ஸ்ட்ரக்டர் இஸ் அ ஸ்பெஷல் மெம்பர் ஃபங்க்ஷன் ஆஃப் அ கிளாஸ். ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணும்போது கன்ஸ்ட்ரக்டர் ஆட்டோமேட்டிக்காக கால் ஆகும். இதோட மெயின் ஒர்க் என்னென்னா, கிளாஸோட டேட்டா மெம்பர்ஸ்க்கு இனிஷியல் வேல்யூஸ் அசைன் பண்ணுறது, அதாவது இனிஷியலைஸ் பண்ணுறது. கீ பாயிண்ட்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், கன்ஸ்ட்ரக்டர் நேம் எப்போவும் கிளாஸ் நேமோட சேமாக இருக்கும். எக்ஸாம்பிள், கிளாஸ் நேம் டெமோனா கன்ஸ்ட்ரக்டர் நேமும் டெமோ தான். செகண்ட் பாயிண்ட், கன்ஸ்ட்ரக்டருக்கு ரிட்டர்ன் டைப் இருக்காது, ஈவன் வாய்ட் கூட யூஸ் பண்ண மாட்டோம். தேர்ட் பாயிண்ட், ஆப்ஜெக்ட் கிரியேட் ஆன உடனே கன்ஸ்ட்ரக்டர் ஆட்டோமேட்டிக்காக கால் ஆகும், நம்ம தனியாக கால் பண்ண தேவையில்லை. ஃபோர்த் பாயிண்ட், கன்ஸ்ட்ரக்டர் டேட்டா மெம்பர் இனிஷியலைஸ் பண்ண யூஸ் ஆகுது. ஃபிஃப்த் பாயிண்ட், ஒரு கிளாஸில் மல்டிபிள் கன்ஸ்ட்ரக்டர்ஸ் க்ரியேட் பண்ண முடியும். இந்த கன்ஸ்ட்ரக்டர் ஓவர்லோடிங்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் நாம் டயக்ராம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுவோம். ஆப்ஜெக்ட் க்ரியேட் ஆன உடனே கன்ஸ்ட்ரக்டர் ஆட்டோமேட்டிக்காக கால் ஆகும். அதுக்கப்புறம் டேட்டா மெம்பர்ஸ் இனிஷியலைஸ் ஆகும். ஃபைனலி ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ண ரெடி ஆகும். சிம்பிள் ப்ராசஸ்னால் ஆப்ஜெக்ட் கிரியேஷன், கன்ஸ்ட்ரக்டர் கால், டேட்டா இனிஷியலைசேஷன், ஆப்ஜெக்ட் ரெடி. எக்ஸாம்பிளில் டெமோன்னு ஒரு கிளாஸ் இருக்குது. அதில் டெமோன்னு கன்ஸ்ட்ரக்டர் டிஃபைன் பண்ணியிருக்காங்க. ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணும்போது A is equal to 10 அசைன் பண்ணுது. அதே மாதிரி கன்ஸ்ட்ரக்டர் கால்டுன்னு அவுட்புட் டிஸ்பிளே பண்ணுது. நம்ம கன்ஸ்ட்ரக்டரை டைரெக்டாக கால் பண்ண மாட்டோம். ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணும்போதே அதே ஆட்டோமேட்டிக்காக எக்ஸிக்யூட் ஆகும். ரிமெம்பர் பண்ணுங்கள், கன்ஸ்ட்ரக்டர் ஆல்வேஸ் ஆட்டோமேட்டிக் கால் ஆகும். டைரெக்டாக நம்ம கன்ஸ்ட்ரக்டரை கால் பண்ண முடியாது. இது எக்ஸாமுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். சிடிஎஸ்சி எக்ஸாமில் கன்ஸ்ட்ரக்டர் டெஃபினிஷன், கன்ஸ்ட்ரக்டர் டைப், கன்ஸ்ட்ரக்டர் ஓவர்லோடிங் அண்ட் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் கன்ஸ்ட்ரக்டர் அண்ட் ஃபங்க்ஷன் மாதிரி கொஷின்ஸ் ஃப்ரீக்வெண்ட்டாக கேட்பாங்க. ப்ரீவியஸ் இயர் கொஷினில் விச் ஆஃப் த ஃபாலோவிங் இஸ் ட்ரூ அபவுட் கன்ஸ்ட்ரக்டர்? கரெக்ட் ஆன்சர், கன்ஸ்ட்ரக்டர் நேம் இஸ் சேம் அஸ் த கிளாஸ் நேம். எக்ஸ்பெக்டட் கொஷின் 2026 வாட் இஸ் கன்ஸ்ட்ரக்டர் இன் C++ன்னு கேட்டிருக்காங்க. கன்ஸ்ட்ரக்டர் இஸ் அ ஸ்பெஷல் மெம்பர் ஃபங்க்ஷன் ஆஃப் அ கிளாஸ். ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக கால் ஆகும். டேட்டா மெம்பர்ஸை இனிஷியலைஸ் பண்ணும். இது ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ நெக்ஸ்ட் டாபிக் இன்ஹெரிட்டன்ஸ்.
இன்ஹெரிட்டன்ஸ்னால் என்ன? இன்ஹெரிட்டன்ஸ் இஸ் அன் ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங் கான்செப்ட். சிம்பிளாக சொல்லணுன்னா ஒரு எக்ஸிஸ்டிங் கிளாஸோட ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் ஃபங்க்ஷனை இன்னொரு இன்னொரு புது கிளாஸ் யூஸ் பண்ணுறது தான் இன்ஹெரிட்டன்ஸ். எக்ஸிஸ்டிங் கிளாஸை பேஸ் கிளாஸ் இல்லை பேரண்ட் கிளாஸ்னு சொல்லுவோம். புது க்ரியேட் பண்ண கிளாஸ் டிரைவ்டு கிளாஸ் இல்லை கிளாஸ் சைல்டுன்னு சொல்லுவோம். இதனால ஒரே கோடில் திரும்ப திரும்ப எழுத தேவையில்லை. இப்போ கீ பாயிண்ட்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், இன்ஹெரிட்டன்ஸ் கோட் ரியூசபிலிட்டியாக இம்ப்ரூவ் பண்ணுது. அதாவது ஆல்ரெடி இருக்கிற கோடை மறுபடியும் யூஸ் பண்ண முடியும். செகண்ட், டிரைவ்டு கிளாஸ் பேஸ் கிளாஸோட டேட்டா மெம்பர் அண்ட் மெம்பர் ஃபங்க்ஷனை இன்ஹெரிட் பண்ணுது. தேர்ட், இது கிளாஸ்க்குள்ள ஒரு ரிலேஷன்ஷிப் க்ரியேட் பண்ணுது. ஃபோர்த், இன்ஹெரிட்டன்ஸ்க்கு 5 டைப்ஸ் இருக்குது: சிங்கிள், மல்டிபிள், மல்டி லெவல், ஹெராரிக்கல் அண்ட் ஹைப்ரிட். ஃபைனலி, இன்ஹெரிட்டன்ஸ் யூஸ் பண்ணும்போது ப்ரோக்ராம் ஈஸியாக மெயின்டைன் பண்ணலாம். டூப்ளிகேட் கோட் யூஸ் பண்ணலாம். டயக்ராமை பார்க்கலாம். இப்போது டாப்பில் பேஸ் கிளாஸ் இருக்குது, அதோட கீழே டிரைவ்டு கிளாஸ் இருக்குது. இது சிங்கிள் இன்ஹெரிட்டன்ஸ் எக்ஸாம்பிள். மீனிங் ஒரு பேஸ் கிளாஸ்லேருந்து ஒரு டிரைவ்டு கிளாஸ் க்ரியேட் பண்ணுது. சின்டாக்ஸில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பேஸ் கிளாஸ் டிஃபைன் பண்ணுவோம். அதுக்கப்புறம் டிரைவ்டு கிளாஸ் பப்ளிக் கிளாஸ்னு ரைட் பண்ணுவோம். இங்கே பப்ளிக், ப்ரொடெக்டட், ப்ரைவேட்னு அக்சஸ் ஸ்பெசிஃபையர்ஸ் யூஸ் பண்ணலாம். எக்ஸாம்பிளாக அனிமல்னு பேஸ் கிளாஸ் இருக்குது, அதில் சவுண்ட் ஃபங்க்ஷன் இருக்குது. டாக்னு டிரைவ்டு கிளாஸ் இருக்குது, அனிமல்னா இன்ஹெரிட்டன் பண்ணுது. அதனால டாக் கிளாஸ்க்கு சவுண்ட் ஃபங்க்ஷனும் அதோட ஓன் பார்க் ஃபங்க்ஷனும் யூஸ் பண்ண முடியும். இதுதான் இன்ஹெரிட்டன்ஸ் கான்செப்ட். ரிமெம்பர் பண்ணுங்கள், டிரைவ்டு கிளாஸ்க்கு பேஸ் கிளாஸோட ஈஸியாக ரிலேஷன்ஷிப் இருக்குது. எக்ஸாம்பிள், டாக் ஈஸ் அன் அனிமல். எக்ஸாமில் ரொம்ப இம்பார்ட்டண்ட். சிடிஎஸ் எக்ஸாமில் டைப்ஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ், ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர், பேஸ் கிளாஸ், டிரைவ்டு கிளாஸ், இன்ஹெரிட்டன்ஸ் சின்டாக்ஸ் மாதிரி கொஷின்ஸ் ஃப்ரீக்வெண்ட்டாக கேட்குறாங்க. ப்ரீவியஸ் இயர் கொஷினில் விச் டைப் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் யூஸ் ஒன்லி ஒன் பேஸ் கிளாஸ்? இதோட ஆன்சர் சிங்கிள் இன்ஹெரிட்டன்ஸ். சிங்கிள்ஸ் பேஸ் கிளாஸ்னாலே சிங்கிள் இன்ஹெரிட்டன்ஸ். எக்ஸ்பெக்டட் கொஷினில் வாட் இஸ் இன்ஹெரிட்டன்ஸ் இன் C++ன்னு கேட்டிருக்காங்க. அதோட ஆன்சர் இன்ஹெரிட்டன்ஸ் இஸ் அன் oops concept that allows derived class to inherit the data members and member function of a base class. நெக்ஸ்ட் டாபிக் என்கேப்சுலேஷன் பற்றி பார்க்கலாம். என்கேப்சுலேஷன்னா என்ன? சிம்பிளாக சொல்லணுன்னா டேட்டா, வேரியபிள்ஸ் அண்ட் மெத்தட் ஃபங்க்ஷன்ஸை ஒரே கிளாஸ்க்குள்ளே சேர்ந்து வச்சுக்கிறது தான் என்கேப்சுலேஷன். இதோட மெயின் பர்பஸ் என்னென்னா டேட்டாவை டைரெக்டாக ஆக்சஸ் பண்ண அலோவ் பண்ணாமல் மெத்தட் மூலமாக மட்டும் ஆக்சஸ் பண்ண அலோவ் பண்ணுது. இதனால் நம்ம டேட்டா செக்யூராக இருக்கும். அடுத்த கீ பாயிண்ட்ஸ் பார்க்கலாம். First point, encapsulation is one of the 4 pillars of OOPS. Second, இது data and methods ஒரே கிளாஸ்க்குள்ளே பின் பண்ணும். தேர்ட், டேட்டாவை டைரெக்டாக ஆக்சஸ் பண்ண முடியும். ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர் யூஸ் பண்ணி டேட்டாவை ப்ரொடெக்ட் பண்ணுவோம். ஃபோர்த், இதனால் டேட்டா ஹைடிங் அச்சீவ் பண்ணலாம். ஃபைனலி, என்கேப்சுலேஷன் யூஸ் பண்ணும்போது ப்ரோக்ராம் செக்யூர், ரீயூசபிள் அண்ட் ஈஸி டு மெயின்டைன் ஆகும். இப்போது டயக்ராம் பார்க்கலாம். சென்டரில் ஒரு கிளாஸ் இருக்குது. கிளாஸ்க்குள்ளே 2 செக்ஷன் இருக்குது. ஃபர்ஸ்ட், ப்ரைவேட் டேட்டா. இந்த டேட்டாவை அவுட் சைட் வேர்ல்ட் டைரெக்டாக ஆக்சஸ் பண்ண முடியுது. அதனால் இது டேட்டா ஹைடன் டேட்டான்னு சொல்கிறோம். அதாவது ஹிடன் டேட்டான்னு சொல்கிறோம். செகண்ட், பப்ளிக் மெத்தட்ஸ். கெட் டேட்டா அண்ட் செட் டேட்டா மாதிரி மெத்தட்ஸ் யூஸ் பண்ணி தான் டேட்டாவை ஆக்சஸ் பண்ணுவோம் இல்லை மாடிஃபை பண்ணுவோம். சிம்பிளாக சொல்லணுன்னா அவுட்சைட் வேர்ல்ட், பப்ளிக் மெத்தட் அண்ட் ப்ரைவேட் டேட்டா. டைரக்ட் ஆக்சஸ் இல்லை, மெத்தட் மூலமாக தான் ஆக்சஸ் பண்ணுவோம். இதுதான் என்கேப்சுலேஷன். ரிமெம்பர் பண்ணுங்கள், ப்ரைவேட் ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர் யூஸ் பண்ணினா டேட்டா ஹைடிங் அச்சீவ் பண்ணலாம். டேட்டாவை ஆக்சஸ் பண்ணால் பப்ளிக் மெத்தட் யூஸ் பண்ணுவோம். இந்த ஒன்லைனர் எக்ஸாமுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். சிடிஎஸ் எக்ஸாமில் ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர், ப்ரைவேட், பப்ளிக், ப்ரொடெக்டட், டேட்டா ஹைடிங் அண்ட் அட்வான்டேஜஸ் ஆஃப் என்கேப்சுலேஷன் மாதிரி கொஷின்ஸ் ஃப்ரீக்வெண்ட்டாக வரும். ப்ரீவியஸ் இயர் கொஷினில் which OOPS concept is used to hide the data from the outside world. Hide the data from outside world நாலே encapsulation.
எக்ஸ்பெக்டட் கொஷின் 2026ல் வாட் இஸ் என்கேப்சுலேஷன் இன் உப்ஸ். இப்போ பார்த்தா அதே தான், ஹைடிங் டேட்டா அண்ட் மெத்தட்ஸ் ஒரே கிளாஸ்க்குள்ளே பைண்ட் பண்ணுறது. டேட்டாவை டைரெக்டாக அக்சஸ் பண்ண அலோவ் பண்ணாமா? இல்லை, அக்சஸ் ஸ்பெசிஃபைர் அண்ட் மெத்தட்ஸ் யூஸ் பண்ணி செக்யூர் அக்சஸ் பண்ணுறது. ஸோ நெக்ஸ்ட் டாபிக் பற்றி பார்க்கலாம். பாலிமார்ஃபிசம். பாலிமார்ஃபிசம்னா என்ன? பாலிமார்ஃபிசம்னா மெனி ஃபார்ம்ஸ்னு அர்த்தம். சிம்பிளாக சொல்லணுன்னா ஒரே ஃபங்க்ஷன் நேமை டிஃப்ரெண்ட் சுச்சுவேஷனில் டிஃப்ரெண்ட் பிஹேவியர் ஷோ பண்ணுறது தான் பாலிமார்ஃபிசம். இதனால் ஒரு இன்டர்ஃபேஸ் யூஸ் பண்ணி டிஃப்ரெண்ட் இம்ப்ளிமெண்டேஷன் க்ரியேட் பண்ண முடியும். இப்போ கீ பாயிண்ட்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், பாலிமார்ஃபிசம்னா ஒன் இன்டர்ஃபேஸ் மல்டிபிள் இம்ப்ளிமெண்டேஷன். செகண்ட், இது மெயின்லி 2 வேஸில் அச்சீவ் பண்ணுவோம். ஃபங்க்ஷன் ஓவர்லோடிங், ஃபங்க்ஷன் ஓவர் ரைடிங். தேர்ட், ஃபங்க்ஷன் ஓவர்லோடிங்கில் சேம் ஃபங்க்ஷன் நேம் இருக்கும், ஆனால் பெராமீட்டர்ஸ் டிஃப்ரெண்ட் இருக்கும். இது கம்பைல் டைம் பாலிமார்ஃபிசம். ஃபோர்த், ஃபங்க்ஷன் ஓவர் ரைடிங்கில் பேஸ் கிளாஸில் இருக்கிற ஃபங்க்ஷனை டிரைவ்ட் கிளாஸ் மறுபடியும் டிஃபைன் பண்ணும். இது ரன் டைம் பாலிமார்ஃபிசம். ஃபைனலி, பாலிமார்ஃபிசம் யூஸ் பண்ணும்போது கோட் ரீயூசபிள், ஃப்ளெக்சிபிள் அண்ட் ஈஸி டு மெயின்டைன் ஆகும். இப்போ டயக்ராமை பார்க்கலாம். பாலிமார்ஃபிசம் 2 டைப்ஸ். கம்பைல் டைப் பாலிமார்ஃபிசம், இது ஸ்டாட்டிக் பிரிண்டிங்னு சொல்லுவோம். இது ஃபங்க்ஷன் ஓவர்லோடிங் மூலமாக அச்சீவ் பண்ணணும். செகண்ட், ரன் டைம் பாலிமார்ஃபிசம், இது டைனமிக் பிரிண்டிங்னு சொல்லுவோம். இது ஃபங்க்ஷன் ஓவர் ரைடிங் மூலமாக அச்சீவ் பண்ணும். சிம்பிளாக சொல்லணுன்னா சேம் ஃபங்க்ஷன் நேம் பட் இம்ப்ளிமெண்டேஷன் சிச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி சேஞ்ச் ஆகும். அடுத்த எக்ஸாம்பிள் பார்க்கலாம். அனிமல்னு பேஸ் கிளாஸ் இருக்கும். அதில் சவுண்ட் ஃபங்க்ஷன் அனிமல் சவுண்ட்னு பிரிண்ட் ஆகுது. டாக்னு டிரைவ்டு கிளாஸ், அது சவுண்ட் ஃபங்க்ஷன்னு ஓவர்ரைட் பண்ணுறது. இப்போ டாக் ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணினா பார்க்னு அவுட்புட் வரும். இதுதான் ஃபங்க்ஷன் ஓவர்ரைடிங் எக்ஸாம்பிள். ரிமெம்பர் பண்ணுங்கள், பாலிமார்ஃபிசம் இஸ் ஒன் ஆஃப் 4 pillars ஆஃப் ஊப்ஸ். அந்த 4 கான்செப்ட் என்னென்னா என்கேப்சுலேஷன், இன்ஹெரிட்டன்ஸ், பாலிமார்ஃபிசம், அப்ஸ்ட்ராக்ஷன். இந்த 4 கான்செப்ட் எக்ஸாமுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட். சிடிஎஸ் எக்ஸாமில் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஃபங்க்ஷன் ஓவர்லோடிங் அண்ட் ஃபங்க்ஷன் ஓவர் ரைடிங்காக கேட்பாங்க. கம்பைல் டைம், ரன் டைம் பாலிமார்ஃபிசம் மாதிரி கொஷின்ஸ் ஃப்ரீக்வெண்ட்டாக வரும். ப்ரீவியஸ் இயர் கொஷினில் வாட் இஸ் பாலிமார்ஃபிசம் இன் ஊப்ஸ்னு கேட்டிருக்காங்க. பாலிமார்ஃபிசம்னாலே மெனி ஃபார்ம்ஸ். எக்ஸ்பெக்டட் கொஷின் 2026ல் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஃபங்க்ஷன் ஓவர்லோடிங் அண்ட் ஃபங்க்ஷன் ஓவர் ரைடிங். அதோட ஆன்சர், ஃபங்க்ஷன் ஓவர்லோடிங்னா சேம் ஃபங்க்ஷன் நேம் டிஃப்ரெண்ட் பேராமீட்டர்ஸ், கம்பைல் டைம் பாலிமார்ஃபிசம். ஃபங்க்ஷன் ஓவர் ரைடிங்னா சேம் ஃபங்க்ஷன் நேம் அண்ட் சேம் பேராமீட்டர்ஸ் இன் பேஸ் கிளாஸ் அண்ட் டிரைவ்டு கிளாஸ், ரன் டைம் பாலிமார்ஃபிசம். டாபிக், விர்ச்சுவல் ஃபங்க்ஷன். விர்ச்சுவல் ஃபங்க்ஷன்னா மெம்பர் ஃபங்க்ஷன். இதை பேஸ் கிளாஸில் விர்ச்சுவல் கீவேர்ட் யூஸ் பண்ணி டிக்ளேர் பண்ணுவோம். அதே ஃபங்க்ஷனை டிரைவ்டு கிளாஸில் ரீடிஃபைன் பண்ணுவோம். ப்ரோக்ராம் ரன் ஆகும்போது எந்த ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணுறோமோ அதுக்கு கரஸ்பாண்டிங் ஃபங்க்ஷன் ஆட்டோமேட்டிக்காக கால் ஆகும். இதுதான் ரன் டைம் பாலிமார்ஃபிசம். நெக்ஸ்ட் கீ பாயிண்ட்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், விர்ச்சுவல் ஃபங்க்ஷன் டிக்ளேர் பண்ண விர்ச்சுவல் கீவேர்ட் யூஸ் பண்ணுவோம். செகண்ட், இது பேஸ் கிளாஸில் டிக்ளேர் பண்ணதும். தேர்ட், டிரைவ்டு கிளாஸில் அதே ஃபங்க்ஷனை ஓவர்ரைட் பண்ணுவோம். ஃபோர்த், விர்ச்சுவல் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணினா ரன் டைம் பாலிமார்ஃபிசம் அச்சீவ் பண்ணலாம். ஃபைனலி, பேஸ் கிளாஸ் பாயிண்டரில் இன்டர்ஃபேஸ் ரெஃபரன்ஸ் யூஸ் பண்ணி கரெக்ட் ஃபங்க்ஷன் ரன் டைமில் கால் ஆகும். இப்போது டயக்ராம் பார்க்கலாம். டாப்பில் பேஸ் கிளாஸ் இருக்குது. அதில் விர்ச்சுவல் வாய்ட் ஷோன்னு ஒரு விர்ச்சுவல் ஃபங்க்ஷன் டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. இந்த பேஸ் கிளாஸ்லேருந்து 2 டிரைவ் கிளாஸ் க்ரியேட் பண்ணியிருக்காங்க. டிரைவ் கிளாஸ் 1ல் ஷோ ஃபங்க்ஷன் கிளாஸ் 1 அவுட்புட் கிடைக்கும். டிரைவ் கிளாஸ் 2ல் அதே ஷோ ஃபங்க்ஷன் கிளாஸ் 2ன்னு அவுட்புட் கிடைக்கும். இப்போது பேஸ் கிளாஸ் பாயிண்டர் யூஸ் பண்ணினாலும் ப்ரோக்ராம் ரன் டைமில் எந்த ஆப்ஜெக்ட் பாயிண்ட் பண்ணுதோ அந்த டிரைவ்டு கிளாஸ் ஃபங்க்ஷன் தான் எக்ஸிக்யூட் ஆகும். இதுதான் டைனாமிக் பிண்டிங். ஸோ இப்போ எக்ஸாம்பிளில் பார்த்தீங்கன்னா பேஸ் ஸ்டார் பி, டிரைவ்டு பி அண்ட் ஷோ இது எல்லாமே கொடுத்துருக்காங்க. இதை ஓவராலாக பார்த்தீங்கன்னா இங்கே பி பேஸ் கிளாஸ் பாயிண்டர், அது அடுத்த டிரைவ்டு ஆப்ஜெக்ட் பாயிண்ட் பண்ணுது.
அதனால் ஷோ கால் பண்ணும்போது டிரைவ்டு கிளாஸ் ஷோ தான் எக்ஸிக்யூட் ஆகும். இதுதான் விர்ச்சுவல் ஃபங்க்ஷனோட மெயின் அட்வான்டேஜ். ரிமெம்பர் பண்ணுங்கள், ரன் டைம் பாலிமார்ஃபிசம் அச்சீவ் பண்ண பேஸ் கிளாஸ் ஃபங்க்ஷன் கண்டிப்பாக விர்ச்சுவல் கீவேர்டோட டிக்ளேர் பண்ணியிருக்கணும். இது எக்ஸாமுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட். டிஎன்பிசி சிடிஎஸ் எக்ஸாமில் விர்ச்சுவல் ஃபங்க்ஷன், ரன் டைம் பாலிமார்ஃபிசம், டைனமிக் பிண்டிங், பேஸ் கிளாஸ் பாயிண்டர் அண்ட் ஃபங்க்ஷன் ஓவர் ரைடிங் மாதிரி நிறைய ஃப்ரீக்வெண்ட் கொஷின்ஸ் வரும். ப்ரீவியஸ் இயர் கொஷனில் வாட் இஸ் பர்பஸ் ஆஃப் விர்ச்சுவல் ஃபங்க்ஷன்னு விர்ச்சுவல் ஃபங்க்ஷன் இன் C++ன்னு கேட்டிருக்காங்க. கரெக்ட் ஆன்சர் டு அச்சீவ் ரன் டைம் பாலிமார்ஃபிசம். எக்ஸ்பெக்டட் கொஷின் 2026 வாட் இஸ் விர்ச்சுவல் ஃபங்க்ஷன் இன் C++ன்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதோட ஆன்சர் விர்ச்சுவல் ஃபங்க்ஷன்னா பேஸ் கிளாஸில் விர்ச்சுவல் கீவேர்ட் யூஸ் பண்ணி டிக்ளேர் பண்ணுற மெம்பர் ஃபங்க்ஷன். அதை டிரைவ்டு கிளாஸில் ஓவர்ரைட் பண்ணுவோம். ப்ரோக்ராம் ரன் டைம் கரெக்டாக ஃபங்க்ஷன் ஆட்டோமேட்டிக்காக எக்ஸிக்யூட் ஆகும். ப்ரோக்ராம் ரன் டைமில் கரெக்ட் ஃபங்க்ஷன் ஆட்டோமேட்டிக்காக எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ இதுதான் விர்ச்சுவல் ஃபங்க்ஷன் இன் C++. நெக்ஸ்ட் டாபிக் அப்ஸ்ட்ராக்ஷன். அப்ஸ்ட்ராக்ஷன்னா என்ன? சிம்பிளாக சொல்லணுன்னா தேவையான ஃபீச்சர்ஸ் மட்டும் யூஸருக்கு காமிக்கிறது, தேவையில்லாத இன்டர்னல் டீட்டெயில்ஸாக ஹைட் பண்ணுறது தான் அப்ஸ்ட்ராக்ஷன். ரியல் லைஃப் எக்ஸாம்பிள் பார்த்தா நம்ம கார் டிரைவ் பண்ணும்போது ஸ்டார்ட், பிரேக், ஆக்சிலரேட் மட்டும் யூஸ் பண்ணுவோம். ஆனால் இன்ஜின் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு, கீர் மெக்கானிசம் எப்படி இருக்குது நமக்கு தெரியணும்னு அவசியம் இல்லை. இதுதான் அப்ஸ்ட்ராக்ஷன். இப்போ கீ பாயிண்ட்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், அப்ஸ்ட்ராக்ஷன் அன்னெசரி டீட்டெயிலை ஹேட் பண்ணும். செகண்ட், யூஸருக்கு இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர்ஸ் மட்டும் காமிக்கும். தேர்ட், C++ல அப்ஸ்ட்ராக்ஷன் அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸஸ் அண்ட் இன்டர்ஃபேஸஸ் யூஸ் பண்ணி இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம். ஃபோர்த், இதனால் ப்ரோக்ராம் காம்ப்ளெக்சிட்டி ரெடியூஸ் ஆகும். ஃபைனலி, ப்ரோக்ராம் செக்யூர், ஈஸி டு மெயின்டைன் அண்ட் ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். இப்போது டயக்ராம் பார்க்கலாம். டயக்ராமில் ஒரு கார் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. யூஸருக்கு ஸ்டார்ட், ஸ்டாப், ஆக்சிலரேட் அண்ட் பிரேக் மாதிரி ஃபங்க்ஷன் மட்டும் தெரியும். ஆனால் இன்ஜின் ஒர்க்கிங், கீர் மெக்கானிசம், ஃபியூவல் சிஸ்டம், இன்டர்னல் சர்க்கியூட்ஸ், இந்த இன்டர்னல் டீட்டெயில்ஸ் எல்லாம் ஹிடன். சிம்பிளாக சொல்லணுன்னா யூஸருக்கு வாட் டு யூஸ் மட்டும் தெரியும், ஹவு இட் ஒர்க்ஸ் தெரியணும்னு அவசியம் இல்லை. இதுதான் அப்ஸ்ட்ராக்ஷன் கான்செப்ட். ரிமெம்பர் பண்ணுங்கள், அப்ஸ்ட்ராக்ஷன் ஃபோக்கஸஸ் ஆன் வாட் அன் ஆப்ஜெக்ட் டஸ், நாட் ஹவு இட் டஸ். இந்த ஒன் லைன் டிஎன்பிசி எக்ஸாமுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். சிடிஎஸ் எக்ஸாமில் டெஃபனேஷன் ஆஃப் அப்ஸ்ட்ராக்ஷன், அட்வான்டேஜஸ், ரியல் வேர்ல்ட் எக்ஸாம்பிள்ஸ், டிஃப்ரென்ஸ் பிட்வீன் அப்ஸ்ட்ராக்ஷன் அண்ட் என்கேப்சுலேஷன் மாதிரி கொஷின்ஸ் ஃப்ரீக்வெண்ட்டாக வரும். ப்ரீவியஸ் இயர் கொஷினில் in OOPS concept, which hides the internal implementation details and shows only essential features. Internal implementation details hide பண்ணுற ஒரே விஷயம் அப்ஸ்ட்ராக்ஷன் மட்டும்தான். ஸோ the answer abstraction. எக்ஸ்பெக்டட் கொஷின் 2026 வாட் இஸ் அப்ஸ்ட்ராக்ஷன் இன் ஊப்ஸ்னு கேட்டிருக்காங்க. அப்ஸ்ட்ராக்ஷன்னா இன்டர்னல் இம்ப்ளிமெண்டேஷன் டீட்டெயில்ஸை ஹைட் பண்ணி யூஸருக்கு எசென்ஷியல் ஃபீச்சர்ஸை மட்டும் காமிக்கிறது தான் அப்ஸ்ட்ராக்ஷன். நெக்ஸ்ட் டாபிக் ஆப்பரேட்டர் ஓவர்லோடிங். ஆப்பரேட்டர் ஓவர்லோடிங்னா என்ன? சிம்பிளாக சொல்லணுன்னா ஆல்ரெடி இருக்கிற ஆப்பரேட்டர்ஸ்க்கு யூசர் டிஃபைன்ட் ஆப்ஜெக்ட்ஸ்க்காக புது மீனிங் கொடுக்கறது தான் ஆப்பரேட்டர் ஓவர்லோடிங். நார்மலாக ப்ளஸ் ஆப்பரேட்டர் நம்பர் ஆட் பண்ண யூஸ் பண்ணுவோம். ஆனால் C++ல ஆப்ஜெக்ட்ஸ்க்கும் ப்ளஸ் ஆப்பரேட்டர் யூஸ் பண்ண நாமளே டிஃபைன் பண்ணலாம். இதுதான் ஆப்பரேட்டர் ஓவர்லோடிங். இப்போ கீ பாயிண்ட்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், ஆப்பரேட்டர் ஓவர்லோடிங் யூசர் டிஃபைன் கிளாஸஸ் கூட ஆப்பரேட்டர்ஸ் யூஸ் பண்ண அலோவ் பண்ணுது. செகண்ட், இதனால் கோட் ஈஸியாக ரீட் பண்ண முடியும், மெயின்டைன் பண்ணவும் ஈஸியாக இருக்கும். தேர்ட், ஓவர்லோடிங் பண்ணும்போது மினிமம் ஒரு ஆப்பரண்ட் கண்டிப்பாக யூசர் டிஃபைன் டைப், அதாவது கிளாஸ் ஆப்ஜெக்டாக இருக்கணும். ஃபோர்த், இதை மெம்பர் ஃபங்க்ஷன் இல்லை ஃப்ரெண்ட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். ஃபைனலி, எல்லா ஆப்பரேட்டரும் ஓவர்லோட் பண்ண முடியாது, சில ஆப்பரேட்டர்ஸ்க்கு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது. இப்போது டயக்ராம் பார்க்கலாம். ஆப்பரேட்டர் ஓவர்லோடிங் இம்ப்ளிமெண்ட் பண்ண ரெண்டு மெத்தட்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட், மெம்பர் ஃபங்க்ஷன். லெஃப்ட் ஆப்பரண்ட் ஆப்ஜெக்டாக இருக்கும்போது மோஸ்ட்லி மெம்பர் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுவோம். செகண்ட், ஃப்ரெண்ட் ஃபங்க்ஷன். ரெண்டு ஆப்பரண்ட்ஸும் ஆப்ஜெக்ட்ஸாக இருந்தால் ஃப்ரெண்ட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ண முடியும். கீழே பார்த்தீங்கன்னா ஓவர்லோட் பண்ண
ஓவர்லோட் பண்ணக்கூடிய ஆப்ரேட்டர்ஸ் லிஸ்ட் இருக்குது. அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர், ரிலேஷன் ஆப்ரேட்டர், லாஜிக்கல் ஆப்ரேட்டர், இன்க்ரிமெண்ட் அண்ட் டிக்ரிமெண்ட், அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் மாதிரி ஆப்ரேட்டர் ஓவர்லோட் பண்ணலாம். ஆனால் ஸ்கோப் ரிசொல்யூஷன், கண்டிஷனல் ஆப்ரேட்டர், டாட் ஆப்ரேட்டர், சைஸ் ஆஃப் மாதிரி ஆப்ரேட்டர்ஸ் ஓவர்லோட் பண்ண முடியாது. ஸோ இந்த பாக்ஸை நல்லாவே ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ரிமெம்பர் பண்ணுங்கள், ஆப்ரேட்டர் ஓவர்லோடிங் பண்ண கண்டிப்பாக ஒரு ஆப்பரண்ட் யூசர் டிஃபைன்ட் ஆப்ஜெக்ட் இருக்கணும். நார்மல் இன்டீஜருக்கு மட்டும் ஆப்பரேட்டர் ரீடிஃபைன் பண்ண முடியாது. டிஎன்பிஎஸ்சி சிடிஎஸ் எக்ஸாமில் ஆப்பரேட்டர் ஓவர்லோடிங் கான்செப்ட், மெம்பர் ஃபங்க்ஷன், திஸ் இஸ் ஃப்ரெண்ட் ஃபங்க்ஷன் ஓவர்லோட் பண்ண முடியாத ஆப்பரேட்டர்ஸ் மாதிரி கொஷின்ஸ் ஃப்ரீக்வெண்ட்டாக வரும். ப்ரீவியஸ் இயர் கொஷின், விச் ஆப்பரேட்டர் cannot be overloaded in C++ன்னு கேட்டிருக்காங்க. cannot be overloadedனா ஸ்கோப் ரிசல்யூஷன் ஆப்பரேட்டர். எக்ஸ்பெக்டட் கொஷின்ஸ் ஃபார் 2026னா வாட் இஸ் ஆப்பரேட்டர் ஓவர்லோடிங் இன் C++? கிவ் அன் எக்ஸாம்பிள்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர், ஆப்பரேட்டர் ஓவர்லோடிங்னா யூசர் டிஃபைன்ட் ஆப்ஜெக்ட்ஸ்க்காக ஆப்பரேட்டர்ஸ்க்கு புது மீனிங் கொடுக்கிறது. எக்ஸாம்பிள், A + B. இங்கே A அண்ட் B ரெண்டு ஆப்ஜெக்ட்ஸ்னால் ப்ளஸ் ஆப்பரேட்டரை நாமளே டிஃபைன் பண்ணலாம். இதோட நம்ம C++ ப்ரோக்ராமிங் ஓவர்வியூ கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் வீடியோவில் பைத்தான் ப்ரோக்ராமிங் ரொம்ப சிம்பிளாக டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்கலாம். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ண மறக்காதீங்க. உங்கள் டவுட்ஸ் அண்ட் ஃபீட்பேக்ஸ் கமெண்ட்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள். நன்றி.